இப்போ எதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம்? அம்மா அம்மா வாயில் வேறு சீப்பு இருக்கு. ஹாய் சொல்லு. இப்போ வந்து ரக்ஷு வந்து நேற்று ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட போகிறோம். காலேஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸ் வந்து கட்ட போயிட்டு அப்படியே போட்டுக்கிறியா? என்ன புரியல பாப்பா. சரி நீ சொல்லுமா. என்ன சொல்லு? இது ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸ் கட்ட போகிறோம். ஃபுல் ஃபீஸ் எல்லாம் கிடையாது, சும்மா கொஞ்சமாக மட்டும் போய் கட்டிட்டு நம்ம வந்து டைம் காலேஜ் சும்மா சுற்றிட்டு சீட்டை வந்து இப்போ நம்ம அட்மிஷன் போட்டோம். இருந்தாலும் நம்ம செமஸ்டர் ஃபீஸ் கட்டினா தான் நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால நம்ம போய் இப்போ கொஞ்சம் கையில் இருக்கிற காசு கட்டிட்டு நம்ம வந்துடலாம். அப்புறம் காலேஜ் ஸ்டார்டிங்கில் நம்ம கட்டிக்கலாம். அது அவங்களே கூட டைம் தருவாங்களாம். நம்ம கூட இல்லைன்னா டைம் கேட்டுக்கலன்னு சொன்னாங்க. நான் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். சொன்னாங்க சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இன்னைக்கு நாங்கள் பஸ்ஸில் போக போகிறோம். ஆமாம், ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆள் புதுசாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்களே ஷால் என் மகன் அண்ணன்னா ஏன் பொறுக்கின்னு கூப்பிடுறேன்னு. அவங்க நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுது, உங்களுக்கு எல்லாம் பொறுக்கல. இப்போ பொறுக்கின்னு கூப்பிடுறா வாடா போட. நான் கூட எங்க அண்ணன் அப்படிதான் பேசினேன். குண்டா தடியா மரக்கா பரேரி. எங்க அண்ணனுக்கு கூட பிறந்த அண்ணனுக்கு கூட தான் அப்படி பேர் வச்சு பேசுவேன். அவனும் என்னை வந்துட்டு முட்டைக்கண்ணி நிறைய ஷோல அண்ணன் தங்கச்சி இருப்பா. அவளாம் என்ன அண்ணானே கூப்பிட மாட்டா. வீதிய யாருன்னே தெரியாதவங்களாம் அண்ணான்னு கூப்பிடுவோம். என்ன மட்டும் அண்ணான்னு கூப்பிட மாட்டா. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க உடனே வந்துட்டு அப்பப்பா சாமி சாமி முடியலடா சாமி அப்படி ஒரு வார்த்தைகளை விடுறீங்க, அப்படி ஒரு கமெண்ட் போடுறீங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவு. சரி விடுமா, கமெண்ட்ஸ் போட நமக்கு தான் யூஸ் போவோம். இல்ல அப்படிதான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், விசால கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா? ஐயோ பாப்பா மூஞ்சி பாரு. இவன் செத்தான் பாவம். நான் பசங்களை கல்யாணம் பண்ண மாட்டேன். கேட்டுக்கங்க என் பிள்ளை. அவ பேர் என்னடா? நிரஞ்சன். உன்னையே அடிச்சுக்கிட்டேன். உடனே வந்துட்டு நீங்க போடுறீங்க பாருடா. அம்மா ரெண்டு பேரும் பக்கத்துல இல்லைங்க. உங்க வீட்டுல அவனுக்கு எவ்வளவு இருக்கு அவ்வளவுதான் இருக்கேன். நாங்களாம் குட்டை. அவங்க வீட்டுல அவங்க அம்மா வளர்த்தி அவங்க அப்பா வளர்த்தின்னு அப்படி இருக்கும்போது நாங்களே ஏமாத்துறோம். தேவையில்லாம ரூமர் கிளப்பிக்கிட்டு பூமர் அங்கிள் ஆமா பூமர் அங்கிள்ங்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்து பேசுங்க. உங்க வீட்லயும் பொம்பளை பசங்க இருக்கும். நான் கேவலமா பேசக்கூடிய ஒரு ஆளுதான். வாயை திறந்து பேச ஆரம்பிச்சேன்னா அவ்வளவு வார்த்தைகள் வரும். நான் பேசாம இருக்குது சில ஒரு ரீசன்காக நான் பேசாம இருக்கேன். தட்சல் அவ்வளவுதான். ஆனா கிளி பக்கா அளவுக்குல சென்னைக்காரி எப்படி கிளிப்பாலோ அப்படி நான் கிழிச்சி எறி வரவ. வேண்டாமேன்னு வாய் பேசாம அமைதியா இருக்க. எல்லா இடத்துலயும் அப்படி இருக்க மாட்டேன். இருக்க வேண்டிய இடத்துல அப்படி இருப்பேன். அவ்வளவுதான். சரி அதெல்லாம் எதுக்கு? நம்ம கிளம்பலாமா ஜாலியா? பர்ஸ் எடுத்துருவோம். நாங்க வந்து காலேஜுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் பணம் எடுக்க உள்ள போயிட்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் வெளியே நிக்கிறோம். என்னடா பேசிட்டு டப்பிங் கொடுறாங்க அக்காக்கு. என் அக்கா வந்து இப்போ சந்தோஷமாக போய் ஃபஸ்ட்டு செம் ஃபீஸு கட்ட போகிறாங்க. ஹாய் சொல்லுக்கா. ஹாய் சொல்லு. வந்து டப்பிங் கொடுறாங்க அக்கா. ஏதோ பேசுது. என் அக்காக்கு நான் டப்பிங் கொடுக்குறா. அம்மா நான் இப்போ என்ன பண்ணுறதே தெரியல. நான் இந்த காலேஜில் சீட்டு போட்டது ரொம்ப பெருமைப்படுறேன். அம்மா நீ போட்டால் மட்டும் பத்தாதுடா தங்கம், நல்லா படிக்கணும். அக்கா ஏன்டா அப்படி பண்ண? ஆமாம் நெல்லு உனக்கு செம் ஃபீஸ் கட்டிட்டு நீ மார்க் மட்டும் எடுக்கல, உன்னை அவ்வளோதான் தொலைச்சிருவேங்கிறாங்க. அக்கா நான்லாம் எடுத்துருவேம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ அக்கா சைலண்ட் ஆகிட்டாங்க. இங்கே இருக்க பிள்ளைங்களா அட்மிஷன் போட வந்தீங்க. அக்கா வந்து பழைய ஜாப்பனீஸ் படம் மாதிரி உட்காந்து தனியாக செவத்தில் கிரிக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் மெமரிஸ் போல் செவத்தில் அந்த அக்கா பேர்த்திட்டு இருக்கு ரெக்ஷு அப்படின்னு. என்னம்மா கட்டியாச்சா?
இது வந்து சயின்ஸ் குரூப்பு, நான் நல்லா படித்து பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னு அவன் அக்கா சொல்கிறாங்க. அம்மா வந்து நீ என்னமோ ஆகு, என்னவா இருந்தாலும் நல்லா படிக்கணும். அக்கா வந்து அம்மா மண்டே கழுவிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா சொன்னாங்கன்னா அக்கா அழுதுருவாங்க. அக்கா வந்து சென்சிட்டிவ். இப்போ நீங்கள் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் அக்கான்னு போடணும். டைமிங் மென்ஷன் பண்ணி போடணும். ஓகே அம்மா, வீடியோ ஆன் பண்ண நினச்சி இப்படியே பேசிக்கிட்டே வரானா பாருக்க. ஐயப்பன் சுவாமிலாம் இருக்கு. நான் செப்பல் போடாம தான் உள்ள ஓடிட்டு வந்தேன். ரெண்டு அக்கா தம்பின்னு சொல்ல எவனும் நம்ப மாட்டான். அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி எல்லாரும் நம்பிடுவாங்க. ஏமா கம்முன்னு வாங்க. ஐஸ்கிரீம் வந்தாலே ஐஸ்கிரீம் 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 ஐஸ்கிரீம். என்னது? சாப்பிடு சாப்பிடு. என்ன பண்ணியிருக்கேன்? என்ன பண்ணிட்டு இருக்கேன் சொல்லு. நீங்க என்ன கேட்டீங்க? சிக்கன் 65. என்ன கேட்டீங்க? சிக்கன் 65. 240 ரூபா எங்கள் ஊரில் சிக்கன். என் பசங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. கேரளாவில் பிரியாணி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு வந்துட்டு சிக்கன் 65 சாப்பிடணுமா, வாங்கி எனக்கு செஞ்சு கொடுங்க நாங்கள், ஏன்னா வாங்கி கொடுங்க நாங்கள். அது 100 கிராம் 30 ரூபா போட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு 100 ரூபாய்க்கு சிக்கன் எடுத்த வயிற்றில் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு சிக்கன் வெட்டிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். போட்டுட்டேன். போட்டுட்டு கூப்பிடு.